வந்துட்டேன்னு சொல்லு. புது தூக்கு சட்டியோட திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பேசாம வாங்க, இல்லைன்னா வாக்கி எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவேன். பார்த்து போப்பா, எவன் மண்டையால கம்பு இடிச்சிட போகுது. டேய், ஏன்டா அழுவுறீங்க? ஒரு அக்கா எங்களை ஏமாத்தி காசு எல்லாத்தையும் புடுங்கிக்கிடுச்சு, வந்து வாங்கித்தாங்க அண்ணாச்சி. இது உங்க ஊர் அக்காடா, நான் பேச முடியாது. ஏன் அண்ணாச்சி பேச முடியாது? நீங்க ரொம்ப நல்லவருன்னு எங்களுக்கும் தெரியும். வாங்க அண்ணாச்சி, வந்து காசை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. யாரா அவ? காட்டுங்கடா அவளை. இந்த அக்கா தான். அடியாத்தி, என்ன குப்பர கிடக்கு? தண்ணியை கண்ணியை போட்டு படுத்திருக்காளா பங்கு? அம்மா, சொல்லு மகனே. நான் உனக்கு மகனா? அப்போ நீ மட்டும் என்ன அம்மானு கூப்பிடுத? சரி சரி, எதுக்காக அந்த பசங்களை ஏமாத்தி பணத்தை புடுங்க? என்னது ஏமாத்துனா? யாரு ஏமாத்துனாங்க? இவங்க போட்டியில தோத்துட்டாங்க. போட்டியா? ஆமா. உனக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு என்ன போட்டி? பேசாம பணத்தை கொடுத்துரு. தரமாட்டேன். வேணும்னா நீனு ஜெயிச்சு காட்டு. சரி, என்ன போட்டி? நான் குப்பரை படுத்துக்கிடுவேன், என்ன நீ திருப்பி காமி பார்க்கலாம். என்னது, நீ குப்பரக்க படுத்துக்கிருவ, இவர் திருப்பி காட்டணுமா? இந்த விளையாட்டு ஒலிம்பிக்லயே இல்ல, நீ விளையாண்டு. எவ்வளவு பந்தயம்? 100 rupees. என்ன திருன்னு முழிக்கிற? குடு. பணம் ஏடிஎம்ல போச்சு, இனிமேல் கார்டு சொருகி தான் எடுக்கணும். சரி படு. என்ன பங்கு பட்டுன்னு படுத்துட்டா? ஓகே. நோ நோ நோ, அப்சர், நாட் அலௌட். ஓகே, அலௌட் 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 அலௌட். அண்ணே, என்னண்ணா கட்ட மாதிரி படுத்திருக்கா? கட்டதானே, நாட்டு கட்ட. அதான் அசாமே கிடக்குறியா? சீக்கிரமா திருப்புங்க அண்ணாச்சி, பந்தயத்துல ஜெயிங்க. என்ன பங்கு கத்தி கித்தி எல்லாம் வச்சு விளையாடுறீங்க, இங்க சுத்தி சுத்தி வர்றீங்க, செய்யுங்க ஏதாவது. பாடி சேக், பாடி சேக், பாடி சேக். நோ 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 நோ. 100 ரூபாய் அப்படியே போயிடும். பரவாயில்லையா? எஸ் எஸ். என்ன பங்கு திருப்பி காட்டுறேன்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு பெரிய சீனா காட்டிட்டீங்க. இந்த பாருங்க, ஆட்டத்துல தோத்துட்டீங்க, பணத்தை திருப்பி கொடுங்க. எடு எடு. அண்ணே, என்ன பண்றது? நீ கல்லாட்ட ஆடுத, உன் காசு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். நாங்க கல்லாட்டம். இங்க பாரு பங்கு, நான் என்ன சொல்றேன்னா, நிறைய போண்டா வாங்கி வச்சிருப்பானோ, அங்க போய் சுத்தி முத்தி ஆளே இல்ல, உள்ள போய் செக் பண்ணிட வேண்டியதா. உள்ள தங்க கட்டி இருந்து பணக்காரன் ஆயிட்டா. சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க. இடிஞ்சு விட்டுதான் யாரு? எங்க வா ஐயா, ஐயா இந்த வந்துட்டேயா, இந்த வந்துட்டேயா. இருட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு ஐயா. தூக்கிச்சிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்க? ஐயா வெளியே போய்கிட்டு இருந்தையா. ஏண்டா, முதல்ல ஒண்ணுக்கு போறேன்னு இப்ப வெளியே போறோம்ங்க. யாவல மாத்தி மாத்தி பேச. ஏல உள்ள சொல்லு, ஒண்ணு போனியா அது வெளியே போனியா? ஒண்ணுக்க வெளியே போனியா? ஏல டவுன்ல ஒருத்தனை வெட்டி போட்டான், உண்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு, தலை கிடைக்கல. அந்த தலை எங்கேயா கிடைச்சா ஏன்ட துப்பி சொல்லியா? உன் மேல சந்தேகப்பட்டு உன்னைய புடிச்சு போடாதா? அதான் நேரத்தோட விடுபிச்சாரு. ஓடு ஓடு நிக்க. ஹை மாமா,
நான் சொன்ன மாதிரியே தூக்கு கட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா மாமா? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், தப்பே பண்ணாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு தூக்கு சட்டியும் வாங்கிட்டு வரவன் என் புருஷா மாமா. கொண்டையில பூ வேற தூக்கு சட்டி தப்பிச்சிருச்சு. எங்க போனாரு இந்த ஆளு? என்னங்க என்னங்க என்னடி என்னைய கட்டி பிடிச்சிட்டு தூங்குறத விட்டுட்டு தூக்கு சட்டியை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? உன் வர சொல்லு, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து தூங்க வைக்கிறேன். சோலோ டான்ஸ் ஆடவே துப்பு இல்ல, இதுல குரூப் டான்ஸ் வேற கேக்குதோ? குரூப் டான்ஸ் ஐயோ, தூக்கு சட்டி, தூக்கு சட்டி. என்ன சமாளிக்கவே துப்பு இல்ல. வாங்க வாத்தியாரே. வணக்கம் முக்கிய தவிர. முத்துராமலிங்க அப்பா சேர் எடுத்து போடு. ஐயா நல்லா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு முக்கிய தவிர. சுத்து வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் சிலம்பம் கற்றுக் கொடுத்து நேஷனல் லெவலுக்கு கூட்டு போறதா நியூஸ் பேப்பர்ல படித்தேன். இதுல பாராட்டுறதுக்கு என்னையா இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு அறிவை ஊட்டுறீங்க, நான் இந்த பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வீரத்தையும் விளையாட்டு மூலியமா ஊட்டுறேன். அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு என்ன பண்ணு சொல்லுங்க. அப்படியே எங்க ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளுக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். அதெல்லாம் நீங்க எதுவும் தர வேணாம். என்னை விட என் மகன் முத்துராமலிங்க நல்லா சொல்லி தருவான். அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க பாத்துங்க. ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரி. கிறுக்கு டாக்டர், என் புருஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு தூக்கு சட்டியை கையில புடிச்சுக்கிட்டே அலையிறாரு. நீங்க தான் அவரை எப்படியாவது குணப்படுத்தணும் கிறுக்கு டாக்டர். நான் கிறுக்கு டாக்டர் இல்ல, கிறுக்குகளுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ற கிறுக்கு டாக்டர். நீ வெளியே போய் உன் புருஷனை உள்ள வர சொல்லுமா. சரிங்க கிறுக்கு டாக்டர். கிறுக்கு பயப்பட யோ போயா உள்ள. வந்துட்டான். கொன்றுவேன். வாங்க 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 கிறுக்கு நோயாளி. வணக்கம் கிறுக்கு டாக்டர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட். நான் அத கேட்கல. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? கலெக்டர் வேலை பாக்குறேன். கலெக்டரா? கம்பு விளையாட்டு முடிஞ்ச உடனே பசங்கிட்ட இருந்து கம்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் போட்டு தொடச்சு ஒரு ஓரமா கொண்டு போய் வைப்பேன். அப்ப நானும் கலெக்டர் தானே. லூசு பயவுள்ள மரக்கழண்ட மாதிரியே பேசுறானே. அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். என்ன லூசு டாக்டர் சிரிக்க போறார் போல. சிரிச்சிட்டா. நானும் டாக்டர் இல்ல. அப்ப ஃப்ராட உன் ஃப்ரெண்டு வச்சுக்கோயே. சாரி டாக்டர், நான் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. ஏற்கனவே காஞ்சனான்னு ஒரு லேடியை வச்சிருக்கேன். காஞ்சனாங்கிற பேதானு வச்சிருக்கீங்க. பொண்டாட்டியும் பேயும் ஒண்ணு தானே. எஸ்கியூஸ் மீ டாக்டர், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இதை என் பொண்டாட்டிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க லாக் ஆயிட்டீங்க. நான் எது சொன்னாலும் கேப்பீங்களா? கேக்குறேன். உனக்கு நான் ஒரு பெண்ணை கொடுப்பேன். நீ எனக்கு என்ன கொடுப்ப? உங்களை நான் தாத்தா வாக்குவேன். நான் உனக்கு பெண்ணு கொடுத்தா நீ எனக்கு பென்சில் கொடுக்கணும். ஓகேவா? ஐயா, இப்ப உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. எனக்கு இந்த தூக்குச்சீட்டு வேணும். தரமாட்டேன். பயப்புள்ள தரமாட்டேங்குது. அப்ப சட்டிக்குள்ள என்ன வச்சிருக்க? இதான் உன் பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. அப்ப பாத்துக்க. என்னையா இப்படி டாக்டர் வாயை பொளந்துட்டு கிடக்குறாரு? திறந்து காமிச்சேன், சரிஞ்சிட்டாரு. போடி, புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்றான். பெரிய உள்ள சிரிக்கு மக சிரி. அண்ணே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன்னு. ஐயோ, இவ கூட இவங்க வரா. இதோ நிக்கறாளே, இவதான். விஜி, இவர்தான் எங்க அண்ணன் முத்துராமலிங்கம். ஐயோ, மென்னு வேற காட்டுறானே. பகுகம்மா வாயிலிருந்து எடுத்தது அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிருப்பானோ. கைய வேற நீட்டுறான். சமாளிப்போம். சொல்றான். அண்ணே, மைக்க போட்டு விழுந்துட்டானே. தண்ணி எடு சும்மா, தண்ணி எடு. சீக்கிரம் சீக்கிரம் குடு. நல்லா தெளினே. விஜி, எந்திரிங்க. விஜி எந்திரி. விஜி, விஜி. ஏண்டி, உங்க வீட்ல சோத்து போட்டு வளர்த்தீங்களா இல்ல தலைக்கறி போட்டு
போட்டு வளர்த்தீங்களா? மண்டையில இந்த முட்டு முட்டுறா. வாடி போலாம். விஜி, இது என்ன பிரமாதம்? எங்க அண்ணா ஆட்டுக்கடாயவே ஒரே முட்டா முட்டு கொன்னுட்டான். நீ எல்லாம் உயிர் போல்றதே பெரிய விஷயம். நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், வா காட்டுறேன். ஆட்டுக்கடாயவே வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல நம்ம தமிழரோட கலைகள் மறைக்கப்பட்டிருக்கு, மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல இன்னையிலிருந்து நம்ம ஸ்கூல்ல சிலம்பத்தை ஒரு பாடமா நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம பழைய மாணவர் முத்துராமலிங்கம் உங்க எல்லாருக்கும் வாத்தியாரா இருந்து சிலம்பத்தை கற்றுக் கொடுப்பார். இங்க சிலம்பம் கற்றுக்கு வந்த உங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க மேடம். எஸ் சார். சிலம்பம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இது ஒரு மூங்கில் கம்பு சார். இதை வச்சு சண்டை போடலாம் சார். வேற? இது ஒரு தற்காப்பு கலை சார். இது எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி நம்மளோட இன்னொரு கை. கையா? எப்படி? ஆயுதம் இல்லாதப்போ நம்மளை காப்பாத்துறது நம்ம கை மட்டும்தான். அதே இந்த கம்பு நம்ம கையில சொல்லும் போது மூணாவது கையா மாறி நம்மளை காப்பாத்தும். அப்போ அந்த கம்பை வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து சுத்து. இருக்கிறதுலயே பெரிய பண்ணியா தான் இருக்க. வா. என்ன யோசிக்கிற? இது தரையில படுத்து விளையாடுற விளையாட்டுல மக்கண்ணு. சுத்து. எனக்கு சிலம்பம் விளையாட தெரியும். நான் சினுங்கிற மாதிரி என்னை கட்டி பிடிச்சு சொல்லி தருவீங்களா? என்ன சொன்ன? இல்ல கத்தி கட்டி சொல்லி தருவீங்களான்னு கேட்டேன். அது எங்க சொல்லி தர முடியாது. எங்க இடத்துக்கு வா, கண்ணை கச்சிதமா சொல்லி தரேன்.